கார்மேனி செல்வம் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அப்படியே காமிச்சிருந்தாங்க. சமுத்திரகனி, ஜிவிஎம், அபிநயா, விஜயலட்சுமி இவங்கெல்லாம் நடிச்சு ராம் சக்ரே டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கார்மேனி செல்வம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, சமுத்திரகனி வந்து ஒரு சாதாரண ஒரு கார் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஜிவிஎம் வீட்ல. இவருக்கு வந்து இவரோட ஃபேமிலி வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறப்ப இவரோட ஒய்ஃபான விஜயலட்சுமி வந்து எல்லா ஒய்ஃபுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே யோசிக்கிறது தான், இதுல இருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா, ஒரு இப்போ வந்து ஒரு சின்ன வீட்டுல இருக்கும், ஒரு சொந்த வீடா, ஒரு பெரிய வீடு கட்டி போயிட மாட்டோமா, இப்போ ஒரு சாதாரண ஒரு டிரைவரா இருக்கீங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கிட மாட்டோமாங்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் அது இவங்களுக்குமே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதா கொடுக்குற காசை வந்து சேர்த்து வச்சு அவங்களுமே சேவிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது கார் வாங்க, வீடு வாங்க, லேண்ட் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து ஆனா இவர் வந்து இருக்கிற வேலையே போதும், ஜிவிஎம் சார் கிட்ட அவரு ஜிவிஎம் வீட்டை வேலை பார்க்குறாரு, அதுவே எனக்கு போதும், ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா என் லைஃப்பை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு இதுவே போதுங்கிற மனநிலையில சமுத்திரகனி இருக்காரு. ஆனா விஜயலட்சுமி வந்து இல்ல இது பத்தாது, நம்ம ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும், சமுத்திரகனி வந்து எது மேம்பட்ட வாழ்க்கை நீ நினைக்கிறியோ அதை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கடத்துல சமுத்திரகனி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம வாங்குற சம்பளம் பத்தாதோ, எதிர்காலத்துல ஒரு குழந்தையோட படிப்பு அப்படிங்கிறப்ப, சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி ஒரு மருத்துவ செலவு அப்படின்னா இதை வச்சு நம்ம அதை அஃபோர்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறப்ப பணம் தான் இங்க எல்லாமே அப்படிங்கிற மாதிரி, சரி இனிமே ஃபேமிலியை வந்து வெல்த் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு. என்ன அவர் பண்ற பெரிய தப்பு அப்படின்னா, இதுக்காக எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்கிறப்போ ஒவ்வொருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த ஒண்ணும் தெரியாதவங்க வந்து ஈஸியா ஏமாத்திடுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க கிரிப்டோ கரன்சில போடுங்க, அதுதான் இனிமே நாட்டை ஆளப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஷேர் மார்க்கெட் தான் இனிமே, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் 1x 5x 10xல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதுதான் ஒருத்தான ஒரு இது. என்னைக்கு நீங்க எப்படி இருக்குவீங்கன்னு சொல்லி ஈஸியா மண்டையை கழுவி எல்லா பக்கமும் இவர் ஏமாற வைக்கிறாங்க. இவர் ஃபைனலா இவரோட ஃபேமிலியை அந்த ஒரு வெல்த்தான அவங்க அவங்க ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் நினைச்ச மாதிரி அந்த ஒரு ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு ஒரு பேக்ரவுண்டுக்கு கொண்டு போறாரா கொண்டு போலையா, எப்படி கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த கார்மேனி செல்வம். படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணவங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட நடிப்பை வந்து தனித்தனியா சூப்பரா பண்ணியிருந்தாங்க சொல்றதுக்கான தேவையே கிடையாது. சமுத்திரகனி ஆகட்டும், விஜயலட்சுமி ஆகட்டும், அபிநயாவாகட்டும், ஜிவிஎம் ஆகட்டும், எல்லாருமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களோட தனித்தனியா அவங்களோட படங்கள் குறிப்பிட்டு சொல்ல அவசியம் இல்லை. படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஏன் அப்படின்னா ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது படத்தோட அந்த மூட அந்த இதை வந்து விஷுவலாவே சூப்பர் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. விஜயலட்சுமி வந்து ஒவ்வொரு குண்டியலா போட்டு வச்சிருப்பாங்க, இது இடம் வாங்குறதுக்கு, இது வந்து வீடு கட்டுறதுக்கு, இது வந்து கார் வாங்குறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு உண்டியலா போட்டு சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சடனா அவங்களுக்கு ஒரு அசிங்கம் ஒரு ஒரு அவமானம் ஏற்படுறப்ப மொத்த உண்டியில அடிச்சு உடைச்சு மொத்த காசையும் போய் கட்டி அதெல்லாத்தையும் இது பண்றது எல்லாமே இது நார்மலா நடக்கிறது தான். இது வந்து ரொம்ப நார்மலா நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது மாதிரியும், வந்து நமக்கு வந்து இந்த பாக்குற வேலையே போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மிடில் கிளாஸ் சேர்ந்த ஒரு ஃபேமிலி மேன் வந்து யோசிக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப கன்வின்சிங்கா காமிச்சிருக்காங்க. ஒரு கடத்துல வந்து நம்ம ஃபாரின் போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி, இல்ல நம்ம வந்து ஓட்டி பார்க்கணும், அதிகமா ஓட்டி பார்த்தா நம்ம ஃபேமிலியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு முடியும் அப்படிங்கிறப்ப எல்லாமே எல்லா ஒர்க்கையும் பண்றாரு. ஒரு கட்டத்தை தான் அவர் செல்ஃப் ரியலைஸ் பண்றாரு, இப்படி எல்லாம் அதாவது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் குடும்பத்துக்காக, கடைசி குடும்பத்து கூட நம்ம ஒரு எந்த ஒரு இன்ப துன்பத்துக்குமே நம்ம கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நம்ம பணம் சம்பாதிச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றது எல்லாமே நம்ம எல்லாத்துக்குமே தேவையான ஒண்ணா அந்த படம் வந்து இருக்கு. படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீன் ஆகட்டும், படத்தோட சென்டிமெண்ட் காட்சிகள் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த ரெண்டு கேரக்டரையும் அவங்க டிசைன் பண்ண விதமே சூப்பரா இருந்துச்சு. சமுத்திரகனிலாம் ஒரு கடத்துல வந்து ஜிவிஎம்க்கு ஒரு சின்னதா ஜிவிஎம் ஏமாத்திடுவாரு, அதுக்கு ஒரு கூனி குறுகி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, அந்த மாதிரி விஷயமாகட்டும், என்னோட காசு இவ்வளவுதான், நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அது போதும் சார், எக்ஸ்ட்ரா வேணாம் சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் இருக்கிறது வறுமை தான், அவர் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாரு. ஜிவிஎம் வந்து அவர் நிறைய தடவை பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வச்சுக்கோ, நீ உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு, இல்லை சார் வேணாம் சார் சம்பளம் கொடுத்துறீங்க அது போதும் சார், இது வேணாம் சார் அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்றதெல்லாம் எத்தனை பேர் பண்ணுவோம் தெரியல. அந்த மாதிரியான விஷயம் ரொம்ப நேர்மையான ஒரு ஆளா இருக்கிறாரு. ஆனா நேர்மையான ஆள் என்னைக்குமே இந்த மாதிரி முட்டாத்தனமா தான் பொழப்ப நடத்தணும் அப்படிங்கிறதுமே ஈஸியா காமிச்சிடுறாங்க. படம் முடிச்சு நீங்க வெளியே போறப்ப படத்துல ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கு, நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்கும். ஃபாரின்ல வேலை பார்க்க நிறைய பேரோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. படத்துல நிறைய ஐ ஓப்பனிங்கான காட்சிகள் இருக்கு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து இந்த சீனை அந்த மூடை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம்,
எப்படி வந்து அந்த இதை வந்து ஆடியன்ஸை வந்து அந்த மூடை வந்து எப்படியே ஒரு 100% கன்வே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரியான ஒரு படத்துல பெருசா காமெடி சீன் அப்படிங்கிறது வந்து அங்கங்க அந்த சின்ன பையன் சமுத்திரகனியோட பையனா ஒரு சின்ன பையன் வரான், அந்த பையன் அடிக்கிற சின்ன சின்ன இடங்கள்ல வர காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. விஜயலட்சுமி வந்து அந்த கேரக்டர் டிரான்சிஷன் ஆக சூப்பரா இருக்கும். அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு போகணும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு கடத்துல இவர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாரு பணம் சம்பாதிக்கிறதுல அப்படின்னு தெரியவும், இல்ல வேண்டாம் நமக்கு இருக்கிற வாழ்க்கையவே போதும், எதுக்கு நம்ம ஓவரா ஓடணும், நம்ம கூட சந்தோஷமா இருந்தோம், இப்போ வந்து வேலை வேலைன்னு தான் வேலையை கட்டி தந்துக்கிட்டு இருக்க, ஃபேமிலியை பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கடத்துல செல்ஃபா ரியலைஸ் பண்றது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வேண்டும் அப்படிங்கிறதையும், ஒரு ஃபேமிலியா நீங்க உட்கார்ந்து இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு திருப்தியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் அந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன படம். மிஸ் பண்ணிடாதீங்க. படம் உங்க நியர்பை தேட்டர்ல அவைலபிளா இருக்கும். படத்தை எந்த விதமான தவறான காட்சிகள் எதுவுமே இல்லை. குழந்தைகளோட பாக்குறீங்க அப்படின்னா ரொம்ப தாராளமா தைரியமா அந்த படத்தை நீங்க கூட பார்க்கலாம். படம் பார்த்துட்டு இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.